ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் 390வது பாடல். பேரின்பம் உறவேண்டி பாடியது ஸ்தலம் கொல்லிமலை. தொல்லை முதல் தானொன்று மெல்லீரு வேதங்கள் சொல்லு குணமோ அந்தம் என ஆகி துய்ய சதுர்வேதங்கள் மெய்ய புலன் ஓரைந்து தொய்யு பொருளாரங்கம் எனமேவும் அல்ல பல நாதங்கள் நல்க பசு பாசங்கள் பல்கு தமிழ் தான் ஒன்றி இசையாகி அள்ளுயிருமாயந்தம் இல்லை சொருபானந்த பௌவம் உறவே நின்றதருள்வாயே கல்லுருகவேயின் கண்ணல் படுகோம்பு கல்வருகவே நின்று குழல் ஊதும் கையன் மிசை ஏறும் வன்னிய சடையோ நெந்தை கை தொழமை ஞான சொல் கதிர்வேலா கொல்லை மிசை வாழ்கின்ற வள்ளி புனமே சென்று கொல்லை கொள்ளும் மாறம் கை அலராலே கொய்து தழையே கொண்டு செல்லும் அழவா கந்த கொல்லிமலை மேல் நின்ற பெருமாளே உள்ளுயிரும் மாயந்தம் இல்லை சொருபானந்த பௌவம் உறவே நின்ற தருள்வாயே கொய்து தழையே கொண்டு செல்லும் அழவா கந்த கொல்லிமலை மேல் நின்ற பெருமாளே கொல்லிமலை மேல் நின்ற பெருமாளே கொல்லிமலை மேல் நின்ற பெருமாளே. இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். துன்பப்படும் பசுக்கள் தன்னிடம் வந்து சேருமாறும் நின்று புல்லாங்குழலை ஊதிய திருமாலாகிய ரிஷபத்தின் மீது ஏறுகின்ற பெரியோனும் புன்சடையோனும் எமது பரமபிதாவாகியுமாகிய சிவபெருமான் கூப்பித் தொழ உண்மை பொருளை உபதேசித்த ஒளிமிகுந்த வேலாயுதரே, திணைப்புணத்தில் வள்ளி பிராட்டியின் வனத்திற்கு சென்று உயிரை கொள்ளை கொள்ளுகின்ற மன்மதனுடைய கை மலர்கணையால் தழை கொண்டு சென்ற கட்டழகு உடையவரே, கொல்லிமலையின் மீது நின்ற பெருமிதம் உடையவரே, பழம்பொருள் முதல் பொருள் என்று ஒன்றேதான் என விளங்குவதாய் சக்தி சிவம் என்ற இரு வேற்றுமைத்தன்மை உடையதாய் தாமசம் ராஜசம் சாத்வீகம் என்ற முக்குண வடிவாய் உள்ள மும்மூர்த்திகளாய் பரிசுத்தமான 4 வேதங்களாய் புதிய புலன்கள் சுவை ஊறு ஒளி ஓசை நாற்றம் என 5 புலன்களையும் சோர்வடைய செய்யும் 6 அங்கங்களாய் பல பல ஒளிகளில் தங்குவதாய் உயிர்களின் குற்றங்கள் நீங்க அவற்றில் தங்குவதாய் பெரும் தமிழ் பொருந்திய இன்னிசையாய் பல உயிர்களுமாய் முடிவில்லாததாய் உள்ள ஆனந்த உருவக் கடலை அடையும்படி செய்ய வல்ல பொருள் எதுவோ இந்த பொருளை அருள்வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். சிவனும் சக்தியும் என்று இறைவன் உயிர்களுக்கு அருள் புரிகின்றான். தட்ப வெப்பத்தால் உலகம் நடைபெறுகின்றது. தட்பத்தின் சூக்ஷ்மம் சக்தி, வெப்பத்தின் சூக்ஷ்மம் சிவம். அயன் ஹரி அரண் என்ற மும்மூர்த்திகள் 3 குண முடிவாய் உள்ளனர். ரிக்யஜு சாம அதர்வனம் என்ற 4 வேதங்களாயும் 5 புலன்களாய் 5 புலன்களை வென்றவர் உலகை வென்றவராவர். 5 புலன்களை அடக்குவர், அடங்கும். ஆனால் முன்னைவிட வேகமாய் மறுபடியும் மேலெழும். எனவே அவித்து விட வேண்டும். அவித்த நெல் முளைக்காது. அவித்த புலன்களை தொழில்பட மாட்டாது. வேத புருஷனுக்கு 6 அங்கங்கள் உள்ளன. சிக்ஷை, வியாகரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம். இவை நாசி, வாய், கால், காது, கண், கை என்பனவாகும். நடேச பெருமானுடைய டமருகத்தில் எழுந்த 14 ஒலிகளையே பாணினி 14 சூத்திரங்களாக எழுதினார். அதற்கு விரிவுரை செய்தவர் பதஞ்சலி முனிவராவர். சிவபெருமானுடைய மூச்சுக்காற்று வேதம், கைக்காற்று வியாகரணம்,
கால் காற்று பாஷ்யம். சந்தசே கால், நிருக்தம் காது, இதயம் நிருக்தம், ஜோதிஷம் கண், கல்பம் கை. இவை அனைத்தும் இறைவனே. கொல்லிமலை குமரா, ஆனந்த கடலில் மூழ்க அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். நாமும் முருகப்பெருமானையே பற்றி சரணாகதி செய்து அவர் திருப்புகழை பாடி பேரானந்த பெருவாழ்வு பெற முயல்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ. முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.